ஃப்ரம் ராக்ஃபோர்ட் சிட்டி. மே மாதம் போட வேண்டிய வத்தல், ஊறுகாய் இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்து நான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு மே மாதம் ஃபுல்லாக மழை, வெயிலும் வந்து சரியாக வந்து அடிக்கலை. அதுவும் இல்லாமல் குழந்தைய வச்சுட்டு போடவும் முடியல. வத்தல், மோர் வத்தல் இது எல்லாமே இப்போ தான் வந்து காய வச்சுட்ருந்தேன். இதுக்கான ஃபுல் ரெசிபீஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸில் தான் வந்து போடுவோம். ஏன்னா லாங் வீடியோ அவ்வளோவா யாரும் ஃபுல்லாகவும் பார்க்க மாட்டீங்க. இதில் போட்டும் ஒரு பயனும் இல்லாத மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. அதனால் ஷார்ட்ஸில் வந்துட்டு ஃபுல் ரெசிப்பியாக வந்து நான் போட்டுடலான்னு இருக்கேன். அதே மாதிரி மில்லட் நூடுல்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அதில் உப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேக வச்சு வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கடையில் கிடைக்கிற நூடுல்ஸ் மாதிரியே வந்து கிடைக்கிது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் பையனுக்கும் நல்லா வந்து பழக்கிட்டேன். அதுக்கப்புறம் வத்தல்லாம் நல்லா வந்து காஞ்சிருச்சு. பாதி மாவத்தல், பாதி வந்து ஊறுகாய் செய்யலான்னு வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இதை பார்க்கும்போது தான் சைல்ட்ஹுட் ஞாபகம்லாம் வந்து மெமரி ஆகுது. எல்லார் வீட்டு மாடிலையும் நிறையா மாவத்தல் டிஃப்ரெண்ட்டாக வந்து காயும். சில பேர் மா அடைன்னு சொல்லிட்டு ஃபுல் மாங்காவையும் சைடில் கீறி விட்டு, அதாவது மிளகாய் தண்ணியும் உப்பு இருக்கும் கலந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து டெய்லிக்கும் டிப் பண்ணி காய வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். திருடி தான் சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேரால் எண்ணெய் இந்த அளவுக்கு வந்து ஊற்ற முடியாது. அவங்களாம் வந்து இதை மாதிரி ஆப்ஷன் எடுத்து வந்து ஊறுகாய் செஞ்சு வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ எண்ணெய் வந்து காசு போட்டு வாங்க முடியாது. நல்லெண்ணெய் ஒரு லிட்டரே வந்து 500ன்னு நினைக்கிறேன். கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணாமல் வந்து இருக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வினிகர்னு சொல்லிவிட்டு அதை கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் யார்கிட்ட வந்து ஊறுகாய் வாங்கினாலும் இப்போ வீட்டிலே எல்லோரும் வினிகர் வந்து ஆட் பண்ணுறீங்க. அது எந்த அளவுக்கு நல்லதோ கெட்டதான்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் உப்பு வந்து அதிகமாக சேர்க்கும் போது சீக்கிரம் அந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ கருவாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கெட்டே போகாது. அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நிறைய உப்பு போட்டு தான் இந்த ஊறுகாய் என்ன செஞ்சிருக்கோம். இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியும் எண்ணெயும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது அந்த உப்பு வந்து அப்சர்வ் பண்ணி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் பாதுகாப்போம். நான் இதை ஃபுல்லாக வீடியோஸ் வந்து போடுறேன். இதே அம்மா வீட்டுக்கு போயிட்டு நல்லா வந்து சண்டே ஈவினிங் போல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னென்னு தெரியல, இந்த மேலே நாங்கள் பூச்சி மருந்து வந்து தெளிச்சு விட்ருந்தோம். அது தெளிக்கலான்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து செடி வந்து அது தெளிச்சதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு தான் வந்து அட்டை போடுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அவனுக்கு பிடிச்ச மாதிரி கார் லேபிளே வாங்கி ஒட்டி நேம்லாம் எழுதியாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ தான் நூடுல்ஸில் வந்து மீன் மேக்கர் போட்டிங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா மீன் மேக்கர் ஊற வைக்கிறீங்கன்னு வந்து கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இது வந்து சிக்கன்னு சொல்லி அவனை ஏமாற்றி வச்சுருக்கேன். அதனால் அடிக்கடி வந்து அவன் கேட்பான். நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து அதாவது மீன் மேக்கர் வந்து செஞ்சிடுறது. ஸ்கூலுக்கு வந்து கிளப்பிட்டு இருந்தேன். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒயிட் கலர் ட்ரெஸ் கொடுக்கும்போது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது ஒரு 2 மாதத்துலேயே அந்த ஷர்ட்டை வந்து கலரும் மாற்றிடுவான், ரொம்ப அழுக்காகிருக்குமா. நானும் வந்து எந்ததோ வந்து லிக்விட்லாம் வாங்கி வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். சைடில் வந்து மீன் மேக்கர் ஃப்ரை வந்து பண்ணியாச்சு. லஞ்சுக்கு லெமன் சாதம், மீன் மேக்கர் வந்து ஃப்ரை. அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் அது சிக்கன் வந்து ஃப்ரைன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது ரொம்ப வந்து சிம்பிள். அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, லைட்டாக வந்து மட்டன் மசாலா வேணால் வந்து போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணும்போது வந்து நல்லா வந்து சிக்கன் ஃப்ளேவர், அதாவது நான்வெஜ் வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நான் வந்து லெமன் சாதமும் மீன் மேக்கர் ஃப்ரையும் வந்து பேக் பண்ணியாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா வந்து மில்லட்ஸில் வந்துட்டு அதாவது கம்பு இருக்கு இல்லையா, கம்பு பர்ஃபி வந்து செஞ்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம், முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு, அப்புறம் எக்கு, தயிர், மாம்பழம் இதெல்லாம் தான். எப்போதுமே எக்குக்கு வந்து பெப்பரும் வந்து உப்பும் வந்து போட்டு கொஞ்சம் வந்து சாட்டை பண்ணி கொடுத்திங்கன்னா சீக்கிரமாக டைஜஷன் வந்து ஆகும். எப்போதுமே நான் வந்து தோசை தவாவில் தான் சாட்டை பண்ணுவேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடாயில் போட்டு கிண்டிட்டு இருந்தோன்னா அந்த மஞ்சள் கருவெல்லாம் போட்டு வந்து ஒரு மாதிரி இதாகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து பூரி தான். நான் எப்போ பூரி வந்து சுட்டாலும் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்து கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு நான் ரவையும் சர்க்கரையும் வந்து மஸ்ட்டாக ஆட் பண்ணுவேன். அது இல்லாமல் நான் பூரி வந்து செய்ய மாட்டேன். இதோட பூரி கிழங்கு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.